ஹலோ ஃபார்ச்சூன்ஸ் இது Thursday அண்ட் ஃப்ரைடேவோட விலாக். நான் ஆக்சுவலி Thursday வந்து என்னோட மேக்கப் ஐட்டம்ஸில் மட்டும் கொஞ்சம் எடுத்து டீக்ளட்டரிங் பண்ணியிருந்தேன். தேவையில்லாத ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இப்படி தான் இருந்துச்சு. மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணி ரொம்ப கச்சக்கச்சான இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து நான் கொடைக்கானல் போனப்போ வாங்கின பேங்கிள்ஸ். ஆக்சுவலி இது வந்து வுட்டில் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுன்னு தான் வாங்கினேன். ஆனால் நான் இது வாங்கி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே அது பத்திரமா இருக்குது. டீக்ளட்டரிங்கில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் தேவையில்லாத ஜுவல்லரிஸ் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக பார்ட்டி வியர்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நிறைய நான் கொஞ்சம் எப்பயாச்சும் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி கூட வாங்கியிருப்பேன். ஏதாச்சும் ஒன்றுத்து கூட அதை பேர் பண்ணி போட்டு போயிடுவேன். இதனோட ரொம்ப ஃபேவரட் ஹேர் பேண்ட்ஸ். யூஸ்வலாக நான் மாஸ்க் போடும்போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, இந்த ஹேர் பேண்ட்ஸ் போட்டிருப்பேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதனால் ரொம்ப அக்கேஷ்னலாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். தென் தேவையில்லாமல் இருந்த பாட்டில்ஸ், இதில் கொஞ்சம் தான் கும்குமாதி ஆயில் இருக்குது. நான் பேலன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் நிறைய மேக்கப் ஸ்பாஞ்சு, பேங்கிள்ஸு, காஜல், அதுக்கப்புறம் இன்னும் ஜுவல்லரிஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே நான் தூக்கி போட்டேன். இது நான் ரீசெண்டாக காஞ்சிபுரமில் ஒரு கோவில் போகும்போது தான் வாங்கியிருந்தேன் இந்த ஜும்கா. பட் இதில் அந்த ஹூக்கும் கலண்டு கலண்டு வந்துடுது. அதுக்குள்ளே போட்டிருக்க அந்த ரிங்ஸ்லாமும் நம்ம போட்டிருக்கும் போது கீழே வந்து விழுந்துருது. அதனால் இது தேவையில்ல அப்படி சொல்லி நான் எடுத்து போட்டுட்ருந்தேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி நான் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே எடுத்து போடவே மாட்டேன். ஏன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் அது யூஸ் ஆகும் அப்படி சொல்லி நான் வச்சுருப்பேன். இது ஏன்னா நான் 9th படிக்கும்போது வாங்கினது. அது இப்போ தான் நான் வந்து ஸ்டோன்லாம் விழுந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து போடுறேன். லன்ச் டைம். ஸோ கொஞ்சம் லன்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. எந்த திங்ஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனோ அதை முன்னாடி வச்சுட்டு மித்த அந்த பொருட்கள் எல்லாமே பேக் சைடில் வச்சுக்கிட்டேன். ஜுவல்லரிஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டேன். ஏன்னா அதை ரொம்ப அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்காக. மறுநாள் வந்து கிருத்திகை. அம்மா வந்து சாமி படைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. இலை மட்டும் எப்போவுமே நான் போட்டுருவேன். ஏன்னா அவங்களால உட்காந்து இலையில சர்வ் பண்ண முடியாது. அதுக்காக பூஜை ரூம் டெக்கரேஷன் எல்லாமே என்னோடய அப்பா தான் பண்ணுவார். ஸோ அவரோட ஒர்க் வந்து அவர் கரெக்டாக பண்ணிடுவார். அண்ட் தென் எனக்கு வாழை இலை சாப்பிட்றதுனாவே ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவேன் வாழை இலை சாப்பிட்றப்ப கொஞ்சம். ஸோ நல்லா பருப்பு சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார், ரசம் எல்லாமே ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிருத்திகைனாலுமே லைக் நான் வீட்டில் இருக்கும்போது தான் இதெல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன். இதுவே சென்னையிலலாம் இருந்தேன்னா அவ்வளோ இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் மேலே நெயில் பாலிஷ் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெயிலெல்லாம் ரைட் ஹேண்டில் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதெல்லாமும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய கலர் பார் நெயில் பாலிஷ் ரிமூவர் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எடுத்து என்னோடய பாலிஷ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில் எல்லாமே சாப் பண்ணி எடுத்துட்டேன். சாப் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வேணுன்ற ஷேப் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக நான் வந்து ஒன்று ஸ்கொயர் ஷேப், அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி தான் என்னோடய நெயில் நான் ஷேப் பண்ணிப்பேன். எனக்கு என்னவோ இந்த 2 தான் வந்து என்னோடய நெயில் ஃபீச்சருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நானே வந்து நெயில் வந்து ஷேப் பண்ணிப்பேன். நான் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பார்லர் போயிட்டு மெனிக்யூர், பெடிக்யூர் பண்ணுவேன். அதுவுமே இப்போ வந்து நான் புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பார்லர் போயிட்டு மெனிக்யூர், பெடிக்யூர்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீட்டிலே பண்ணிப்பேன். அது ரெகுலராக வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் ஆகுதுன்னு. கண்டிப்பாக நான் வந்து மெனிக்யூர், பெடிக்யூர் பண்ணும்போது அந்த வீடியோவும் நான் வந்து லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களை யாருக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஃபேஷியல் கூட நான் மோஸ்ட்டாக வீட்டிலேயே பண்ணிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். பட் அந்த பார்லர் போனால் அவங்க கொடுக்குற மசாஜ்க்காகவே நான் வந்து அப்படி பார்லர் போகலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 10 to 15 மினிட்ஸ் ஆஃப் மசாஜ் தான் என்னவோ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக, காமிங்காக அந்த பிளட் சர்க்குலேஷனுக்குலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறப்ப லைக் அந்த ஃபேஷியல் ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஸ்க்ரப் பண்ணுறது, அதுக்கப்புறம் திரும்ப டோனிங் பண்ணுறது, ஃபேஷியல் லைக் ஏதாவது ஒரு வீட்டில் பண்ணுற டிஐஒய் மாஸ்க்கோ இல்லை நான் வந்து ஸ்டோர் பாட் வச்சுருப்பேன். அதுவும் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த அளவுக்கு நம்ம அவங்க பண்ணுற அளவுக்கு மசாஜ் பண்ணுவோமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பொறுமை இருக்காது. நான் நெயில் பாலிஷ் வந்து இன்றைக்கி
ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து நான் நைக்கில் ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். 299க்கு 4 பீசஸ் ஆஃப் நெயில் பாலிஷ்னு போட்டிருந்தாங்க. அப்போ வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் ஃபிங்கருக்கு யூஸ் பண்ணது வந்து வாட்டர்மெலான் ஷேட், இந்த பிங்க் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் என்னோட லெக்ஸுக்கு வந்து நான் ஜுடியோவில் இருந்து ஒரு நெயில் பாலிஷ் எடுத்திருந்தேன். மின்ட் ஐஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெயில் பாலிஷ் வைக்கும்போது ஆக்சுவலி நான் ரொம்ப அதுக்காக பொறுமையாக டைம் கொடுத்து அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு டார்க்கர் ஷேட்ஸ் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப சட்டில் லைக் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் அந்த மாதிரி போயிடுவேன். அது வந்து அப்போது வைக்கிற மூட் பொறுத்து. இப்போ என்னென்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு வந்து இந்த ஷேட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நான் ஜுடியோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஆக்சுவலாக ஜுடியோவில் வந்து நம்ம வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அஃபோர்டபுளான பாலிஷஸ். பட் நம்ம ஒரு ஷேட் கொடுத்தோன்னா அது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. நான் எப்போவுமே வந்து 2 இல்லை 3 ஷேட் யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து நான் 2 ஷேட் தான் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். எனக்கு டே சூப்பர்பாக போச்சு. பாய்.